நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, வெள்ளை ஆடையை பற்றி மட்டும் கொஞ்சம் புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக எந்த ஆடையை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லலை, அணியலான்னு இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெள்ளை ஆடை அணியுங்க, ஏன்னாட்டா அது ரொம்ப தூய்மையானது. அதை இறந்தவர்களுக்கு அதை கஃனாகவும் போடுங்க. இறந்தவர்களுக்கு இந்த வெள்ளை ஆடையில் கஃன் போடுறாங்கல்ல, அது வழக்கப்படி போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வழக்கப்படியில் மார்க்கத்தில் உள்ளது தான். வெள்ளை ஆடையில் கஃன் போடுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இணைஞ்சிருக்கிறாங்க, அதை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. வெள்ளை ஆடை ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், மற்ற ஆடைகளில் அழுக்குகள் படினா உடனே தெரியாது. ரொம்ப அழுக்காக போனோன்னு தான் நம்ம என்ன செய்வோம், அதை கவனித்து சுத்தப்படுத்துவோம். வெள்ளை ஆடையாக இருந்துச்சு சொன்னால் சின்ன அழுக்கு பட்டாலும் பளிச்சுட்டு நமக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடும், சுட்டி காட்டிடுவாங்க, உடனே சுத்தமாக்கிடுவோம். அந்த தூய்மைப்படுத்துவதற்கு எந்த நிறத்தை விடவும் வெள்ளை நிறம் பொருத்தமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெள்ளை ஆடையை சிறப்பித்து நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். அப்போ வெள்ளை ஆடை ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இது இந்த வெள்ளை ஆடை அணியுங்கள்னு சொன்ன ஒரு செய்தி நசைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது.